சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேக்கா, நீ சாப்பிடு. மெதுவா சாப்பிடுக்கா, மெதுவா. இந்தா. டேய், நீ போ, அவன் வர. இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடுக்கா. வேண்டாம், நீ போ. ஐயோ, டேய் அடச்சி, கத்தனை கொன்னுடுவேன். வலிக்குது. கதவை சாத்திரி, சொல்றல்ல. ஏண்டா சிறுவண்டு பையில, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்ப? அக்கா பட்னியா இருக்காங்க. அவ சாவணும்டா. அவ சாவறதுக்கு தான் பட்னி போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு தடவை நீ சாப்பாடு கீப்பாடு எடுத்துட்டு வந்த தொலைச்சிருவேன். ஏய் பொடி பையில, உரைக்கிறியா? திரும்ப இந்த சைடு உன்னை பார்த்து கையை காலை வச்சு அடுப்புல சொல்லிடுவேன். வேணாம், போடா. போடா. ஏய் உள்ள போடி, போடி உள்ள. டேய் சரவணா, ஒரு ஆணி சுத்தி பிளைவுட் எடுத்துட்டு வா. என்னடி பாக்குற? போடி உள்ள. சரவணா வெயிடா. நல்லா புடுறா. ஐயா உள்ள வாங்க மாதவரே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என்னையா திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? இல்ல, நீலவேணி ஏதோ கொடுமை அனுபவிக்கிற மாதிரி நாகவள்ளி கனவு கண்டிருக்கா. உடனே போய் சின்னம்மாவை பாத்திர வேண்டியதுன ஐயா. எங்க போறது மாதவரே? போன் பண்ணி என் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு அந்த கைலாசம் அவமானமா பேசிட்டான். நேத்து ராத்திரியிலேருந்து நாகவள்ளி சாப்பிடாம படுத்திருக்கா. ஐயா நம்ம சின்னம்மாவுக்காக ஒரு யாகத்தை பண்ணிடலாமே ஐயா. மாசாணி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம நீலவேணி அம்மாவுக்கு ஒரு யாகத்தை பண்ணிடுவோம் ஐயா. யாகம், பூஜை, அபிஷேகம் எந்த கடவுளுக்கு வேணா பண்ணலாம். இப்ப நீலவேணி நல்லா இருக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பொக்கிஷ பெட்டிய கொடுக்கறது தான் ஒரே வழி. ஐயா என்ன வார்த்தை சொல்றீங்க ஐயா? பொக்கிஷ பெட்டிய கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனசால கூட நினைக்காதீங்க. அப்புறம் நம்ம ஜமீனுக்கே ஆகாது. எல்லா ஜமீனும் அழிஞ்சு நம்ம ஜமீன் மட்டும் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே அந்த பொக்கிஷ பெட்டி தாங்க ஐயா. நல்லா சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே அந்த ராஜராஜனுக்கு பொக்கிஷ பெட்டியை காமிச்சதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். ஆமாங்க ஐயா. இன்னொரு தடவை இந்த வீட்டுல இருந்துட்டு இந்த பொக்கிஷ பெட்டியை கொடுக்கறத பத்தி பேசாதீங்க. அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. இத பார், நம்ம எந்த தப்பும் பண்ணல. அந்த பொக்கிஷத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலத்துக்கு அப்புறம் நீலவேணிக்கு தானே அது போய் சேரணும். அவ தானே அதுக்கு பூஜை பண்ண போறா. அது இப்பவே கொடுத்துட்டா என்ன? ஐயா இடையில பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு எப்படி இந்த பொக்கிஷ பெட்டி வந்துச்சுன்னு. இந்த பொக்கிஷ பெட்டி யாருகிட்ட இருக்கணும், எந்த சமயத்துல
எங்க போகணும்னு நாம முடிவு பண்ணக்கூடாதுயா, அதுவே முடிவு பண்ணிக்கும். இது சாதாரண பெட்டி இல்லையா, தெய்வ பெட்டி. அதோட வழியை நாம முடிவு பண்ணக்கூடாது, அதோட பாதையை அதுவே முடிவு பண்ணிக்கும். எவ்வளவு காலம் வரைக்கும், எந்த நிமிஷம் வரைக்கும் அது உங்ககிட்ட இருக்கணுமோ இருக்கும். அதுக்கப்புறமா நீலவேணி அம்மா கிட்ட போகலாம், வேற ஒருத்தர்கிட்ட போகலாம், ஏன் என்கிட்ட கூட வரலாம். அது வரைக்கும் அந்த பொக்கிஷ பெட்டியை அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிடாதீங்கய்யா, அது விபரீதமா போயிடும்.